திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். தொகுதி பங்கீடு தொடர்பாக வரும் 27ஆம் தேதி திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள இருக்கிறது. கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை திமுக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில வரும் 27ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்காக அழைப்பு விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்போம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், கூட்டணி கட்சிகளோடு திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது. இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில 27ஆம் தேதி திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள்ல, அதாவது திருப்பூர் வடக்கு, பவானிசாகர், சிவகங்கை, வால்பாறை, திருத்துறைப்பூண்டி, தளி அப்படின்னு 6 தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. இதுல 2 இடங்கள்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில 27ஆம் தேதி நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவதற்கு திமுக முன்வராங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் கிடைக்கப்பெறும். கூடுதல் தொகுதி வேண்டும் அப்படிங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் புதிதாக கூட்டணிக்கு தேமுதிக வந்திருக்கிறாங்க, மக்கள் நீதி கட்சியும் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால கூட்டணி கட்சிகளோடு தொகுதிகளை குறைக்கணும், நாங்களும் திமுகவும் தொகுதியை குறைச்சு போட்டியிட போறோம், அதனால கூட்டணி கட்சிகளும் தொகுதியை குறைக்கிறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில பேச்சுவார்த்தையை திமுக தொடங்குறாங்க. அதனால இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கெல்லாம் 27ஆம் தேதி விடை கிடைக்கும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.